என்னம்மா பண்ற? உனக்கு தான் வந்து சத்து மாவு கஞ்சி பிடிக்கல இல்லையா, அதனால இன்னைக்கு குழந்தைங்களுக்காக அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து சாப்பாட்டு அரிசி கிட்டவா, சாப்பாட்டு அரிசி தான் நம்ம டெய்லி சாதம் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி, புழுங்கலரிசி. இதால் ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து நல்லா 2-3 தடவை ஜலம் விட்டு அலம்பி வடித்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பு, தோரம்பருப்பு. இதுவோட தோலோடு இருக்கிற பச்சை பயிறு இருந்தால் இன்னும் நல்லது. பட் இப்போ என்கிட்ட பயத்தம்பருப்பு இருக்குது, நான் அதை போட்டிருக்கேன். அடுத்து இந்த 1 கப்பு அளவுக்கு அரிசிக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பாதாம், 2 வாசனைக்கு ஏலக்காய், 4 பிஸ்தா பருப்பு, அக்ரூட் ஒரு 2 முழு பருப்பு இருந்தால் ஓகே. ஒரே 1 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அரிசி. கொஞ்சம் நிதானமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும். இருக்கும் பாரு, கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா, அது அப்படியே உணர்ந்து அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வறுப்படும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல அலம்பாமல் போடவும் முடியாது. நல்லா ரொம்ப செவன்னு வறுக்கணும்னு இல்லை, நல்லா வறுபட்டா போதும். மாவை அரைக்கிற அளவுக்கு வறுபடணும். கொஞ்சம் செவந்தது, இன்னும் 1 செகண்ட் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் அடுப்பை. ஏமா இதை கம்மியாக செய்கிற? நல்லா நிறையா செஞ்சு ரொம்ப நாள் வச்சுக்கலாம்ல. அது கரெக்டு. ஆனால் அது வந்து நிறைய செய்கிறத விட இதுனா 1 வாரத்துக்கு தேவையானதை நம்ம செஞ்சு வச்சா போதும். நம்ம மிஷினில் கொடுத்து 1 கிலோ கணக்கில் வச்சு அது பூச்சி வந்து அது வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுக்கும்போது அந்த கஞ்சியோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் ஆயிடுச்சு, வறுத்தாச்சு. இதெல்லாம் ஒன்று வறுத்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு மல்லாட்டை ஏற்கனவே இது வறுத்த மல்லாட்டை தான் இல்லையா, அதனால் லைட்டாக பொறுக்கிற பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி தொடும்போது கொதிக்கல. ஆமாம், சுடுதான். அந்த சூட்டுக்கு இருந்தால் தான் அது அரைப்படும் போது மாவா ஆகும் நல்லா. அவ்வளோதான். பிஸ்தா மறுப்பு. ஆமாம், லேசா ஏலக்காயும் அது கூட போட்டு ஒரு வறுத்துட்டேன். ரொம்ப சத்தான கஞ்சி இது. சத்து மாவு கஞ்சி சில குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த கஞ்சி பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே போட்டு, இது எல்லாம் தவிர மீதி எல்லாத்தையும் மட்டும் போட்டு லேசா தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, அதுவும் கை பொறுக்கு, ரொம்ப செவன்னு வறுக்காம கை பொறுக்கிற சூட்டில். இதெல்லாம் செய்ய யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இது வந்து கொல்லு பாட்டி சொல்லி கொடுத்தா. சகுந்தலா பாட்டி, வனஜா பாட்டியோட அம்மா. உனக்கு தெரியும் இல்லையா, உங்க அம்மாவோட அம்மா. ஆமாம், கொல்லு பாட்டியை வந்து சுபிக்ஷா அவங்க அக்கா பாட்டின்னு கூப்பிடுவ. 2 பாட்டி இருக்கால, இது என்ன பாட்டி அப்படின்பா, கொல்லு பாட்டி அப்படின்னா பாட்டியை கட் பண்ணிடுவா. கொல்லு கடைசி வரைக்கும் கொல்லுன்னு மட்டும்தான் அவளை கூப்பிட்டா. அடுத்து இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்டில் எள்ளு வறுத்தா போதும். இந்த சூடுலே பாருங்க, அடுப்பு வந்து அணைச்சாச்சு. வெறும் வானல் தான் இருக்கு. ஆனா வந்து அதுலயே வந்து பொரிஞ்சிடும், அந்த சூட்லயே பொரிஞ்சிடும். அதுவே போதும். ரொம்ப வறுபட்டதுன்னா அதோட வாசனை மாறிடும். மேல அடிக்குதா, அவ்வளவுதான். அடுப்பு ஆன் பண்ணல. ஒரு 4 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். அதே சூட்டுலயே சும்மா லேசா ஒரு வறு.
இந்த அளவுக்கு ரொம்ப ரவை பதத்துக்கும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் வேக விடணும். இந்த எப்படி ஒரு நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஹீப்டு 1 2 நல்லா ஹீப்டாக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆமாம் அரிசி கஞ்சி. சத்து மாவு கஞ்சி கூட குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கஞ்சி பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. வயசானவங்களுக்கு இருந்தால் கூட வீட்டில் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2-3 நாள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கொதிக்கட்டும், பார்க்கலாம். உடம்பு சரியில்லாத போது கூட கொடுக்கலாம். ஆமாம், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ரொம்ப சட்டுன்னு ஜீரணம் ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. ஆமாம், சாதாரணமாக சாப்பிட்றதோட உடம்பு சரியில்லாத போது இது சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். சூப்பர். ஆமாம், அதே தான். கொதிக்கட்டும், பார்க்கலாமா? கொதிச்சோட்டு பொங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் படிஞ்சு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பொங்கின அப்புறம் நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது நல்லாவே கொதிக்கணும். இப்போ சாதம் வேக எவ்வளோ நேரம் ஆகும்? இது கஞ்சி மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கலாம் கூடவே கூடாது. கஞ்சி மாவாக இருந்தாலும் அதுவும் நல்லா வேகணும். பதமாக வெந்தாதான் வயிற்றுக்கு நல்லது செய்யும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வெந்துட்டுருக்கு. இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்? இது இப்படி பார்த்தா அந்த அரிசி நல்லா மலர்ந்துருக்கும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவானா, சாதம் வேகிறதுன்னு சொல்ல மாட்டேன், சாதம் மலரணும்பா. அந்த சாதம் மலர்ற அளவுக்கு வெந்தாதான் டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அப்போ அது மட்டும் இல்லை, மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி தெரியும். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் சுடும்போது கொஞ்சம் ஊதி குடி. எப்படி இருக்கு? எங்கள் கேமராமேன் தான் டெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்ச கஞ்சி தான் அது. நல்லாக்கா? எப்பயும் போல சூப்பராக தான் இருக்கு. யம்மியாக இருக்கு. சூப்பர்.